இருக்கியாமா? நல்லா இருக்கேன் தே. நீங்க எப்படி இருக்கீங்க? சமீரும் நித்யாவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பாட்டி வரலையோ? இல்லம்மா வரல. உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாமா. அண்ணே வீட்டுல இல்லையோ? இப்பதான் தே கடைக்கு போனாங்க, இப்ப வந்துருவாங்க. அண்ணே போன் போட்டு சொன்னாமா நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்ட்டு. ஆமா தே. நான் உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏத்தே, உங்களுக்கும் அப்பாக்கு பாட்டிக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு போதும் தே. வாழ போறது நீ தானம்மா. நீங்க எனக்கு நல்லதா தான் தே பார்த்து வைப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்காமா, ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கான். ஐடிலாம் வேண்டாம் தே. ஏமா? நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கும்ல தே, வேண்டாம் தே ஐடி வேலை. அதுவும் இல்லாமல் ஐடி கம்பெனியில் எப்போ வேலையிலேருந்து தூக்குவாங்கன்னே தெரியாது. சரிம்மா, அப்போ நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளையாவே பார்க்கேன். சரி தே. எப்படி சொந்த பந்தம்லாம் நிறைய இருக்கணுமா, இல்ல ஒரே ஒரு பையன் மாதிரி இருக்கிற வீட்டை பார்க்கட்டா? சொந்த பந்தம் நிறைய இருக்கிற வீடே பாருங்க தே. சரிம்மா. தங்கச்சி, ஆ நீ மட்டும் தான் வந்திருக்க, அம்மா வரலையோ? இல்லைண்ணே, இன்னொரு நாள் வரேன்ட்டாவோ. சரி, அப்படி என்னது மாமியாரும் மருமகளும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள சீக்ரெட், வாங்கிட்டெல்லாம் சொல்ல முடியாது. சரி, அப்ப 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாம் வேண்டாண்ணே, நீ கொஞ்சம் உட்காரு, வாங்கிட்டையும் பேசணும். என்னம்மா? இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வரன் இருக்கு. பேங்க்ல தானே வேலை பார்க்காங்க. நல்ல குடும்பம், அக்கா தங்கச்சி மாப்பிள்ளைக்கு உண்டு, எல்லாம் ஒத்துமையா கூட்டு குடும்பமா இருக்காங்க. கூட்டு குடும்பமா? என் பொண்ணுக்கு உன்னோட பொண்ணு தான் சொந்த பந்தம்லாம் வேணும்னு கேட்டா. வந்துட்டு சொல்லிட்டாளா? அப்பா அவ ஆசைக்கு தகுந்தபடியே பாருமா. சரிண்ணே. அப்ப அந்த பையன் வீட்டுல நான் பேசிட்டு சொல்லுதேன். சரிம்மா. இப்ப நான் போயிட்டு வரேனே. எத்தே, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புதீங்க? இன்னொரு நாள் பிள்ளைகளோட கூட்டிட்டு வரேம்மா. அத்தையோட வேலை பத்தி தான் தெரியும்லமா, நிறைய வேலை இருக்கு. அத்தை போயிட்டு வரட்டா? சரி தே. என்ன, நான் நைட்டுக்குள்ள விசாரிச்சுட்டு உனக்கு போன் போட்டு சொல்லுதேன். சரிம்மா. நானும் மித்த அப்பா கணக்காவே நடந்துக்கிட்டானோம்மா. உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கேன். சாச்சா, அப்படிலாம் இல்லப்பா. ஆனா உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய தான் அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், சரியா? எனக்கு பிடிச்ச பையன் எங்க இருக்கான்னு தெரியலப்பா. என்னம்மா எதுவும் சொன்னியோ? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு போய் நான் டீ போட்டு எடுத்துட்டு விட்டா? சரிப்பா. ஏடி, தாராவோட அப்பாவை பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாடா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ரொம்ப சந்தோஷம். அப்பா காலையிலே பார்த்து உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள ஏதாச்சும் இருந்தா சொல்லுப்பா அப்படின்னாங்க. ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. சொல்லு. இல்லடா, நான் வேற எங்க சாருக்கும் தாராவுக்கும் கனெக்ட் பண்ணி விட்டுறலான்னு நினைச்சேன். அது மிஸ் ஆகிட்டுல, அதான் கொஞ்சம் சேடா இருக்கு. அடி வாங்க போற. இங்க பாரு, தாரா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிருவா. அப்புறம் நான் அந்த கம்பெனில எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் பத்தியா? இப்ப மட்டும் என்ன நீயா வேலை பார்க்க? அவ தானே உனக்கும் சேர்த்து வேலை பார்க்கா. ஓடா. அப்படி அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அவ நம்ம கூடயே இருப்பாளா, அதான் நினைச்சேன். இப்ப வெளியூர்ல எங்கேயாச்சும் மாப்பிள்ள பாத்துட்டீங்கன்னா அவ வெளியூருக்கு தானே போய் ஆகணும். எங்க நீ மாப்பிள்ள பாப்பு, சரியா? ஆமா, நீ என்கிட்ட எதுவும் மறைக்கியா என்ன? உன்கிட்ட என்னது மறைக்க போறேன்? ஒன்னும் மறைக்கிறதுக்கு இல்ல. உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு தெரியாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனா அதை இப்பவே சொல்லிடு. அதை நானே கண்டுபிடிச்சேன்னு நினைச்சுக்கோயேன். என்ன பண்ணுவ? அடி பிச்சு எடுத்துருவேன். நீயாச்சு என்னை அடிக்கிறதாச்சு, போடா. சரி, அதெல்லாம் விடு. தாராவும் நீயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அவளுக்கு எப்படி மாப்பிள்ள வேணும் ஏதாச்சும் சொல்லியிருக்காளா? இத பத்தி அவ அப்படி எதுவும் பேசினதே கிடையாது. அவளே செத்து போன ஹார்மோன் வச்சு சுத்திட்டு கிடக்கா. இப்படி சொல்லாதடி. ஆமா, உன்னோட தாடி எங்க? நீ தானே காலையில ஷேவ் பண்ண, நான் அதான் பண்ணிட்டேன். எல்லாம் நான் சொல்றத கேக்குற மாதிரி தான். நீ சொல்லி நான் என்னடி கேட்காம இருக்கேன்? எல்லாமே கேட்டிருக்கேன்ல. ஏன் தாடி எடுத்தது நல்லா இல்லையா? அப்பா, சொல்லுமா. அவங்க வந்திருக்காங்கப்பா. வர சொல்லுமா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க, வாங்க. காஃபி ஜூஸ் எதுவும் குடிக்கீங்களா? இல்ல வேண்டாம். என்னோட பேரு அருணாச்சலம். உங்களை பத்தி எல்லாமே தெரியும் சார். உங்களை யாராச்சும் தெரியாம இருக்குமா சொல்லுங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. ஒன்னு சௌமியா, இன்னொன்னு காவியா. என்னோட ஒய்ஃப் ஜான்சி. இப்ப வீட்டுல இல்ல, வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. ஓகே சார். எதுக்கு வர சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். நானும் சௌமியாவும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பேரு கிரிஷ். ஆதிரன் குரூப்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்.
உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்கிற அளவுக்கு சம்பளம் வாங்குறேன். அவளுக்கு ஒரு குறை இருக்காது. எங்க வீட்ல நானும் அப்பா அம்மாவும் மட்டும்தான். வீட்ல ஒரே ஒரு பையன்தான் சார். வசதிக்கெல்லாம் எந்த குறையுமே கிடையாது. ஆனா நீங்க வேற மதம், நாங்க வேற மதம். இது சரிப்பட்டு வருமான்னு தெரியல. உங்க வீட்ல எப்படி என் பொண்ணால நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க. ஏதாச்சும் சொல்லுவீங்களா? மதம் மாற சொல்லுவீங்களா? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நான் எங்க வீட்ல பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நான் பேசி ஒத்துக்க வச்சுப்பேன் சார். என்னோட பொண்ணுக்கு நான் இந்த ஒரு குறை வச்சது கிடையாது. அவங்க கேட்டது எல்லாமே உடனே உடனே நான் கொடுத்துருக்கேன். தெரியும் சார். அவளோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். நான் நினைச்சா எவ்வளவு பெரிய பணக்கார மாப்பிள்ளைனாலும் என் பொண்ணுக்கு கட்டி வைக்கலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும் சார். ஆனா என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற காரணத்துக்காண்டி தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருக்கேன். அதுவும் உங்களை பத்தி நான் விசாரிச்சு பார்த்திருக்கேன். எல்லாரும் நல்ல முறையில சொன்னதால தான் ஒத்துருக்கேன். அதுவும் இல்லாம அவ தான் எங்க வீட்டு முதல் வாரிசு. எனக்கு அப்புறம் கம்பெனி பொறுப்பு எல்லாமே அவ தான் எடுத்து பார்த்துக்க போறா. அவ பார்த்துக்கிட்டானா அதுக்கு துணைக்கு நீங்களும் அவளுக்கு எல்லா துணையாவும் இருக்கணும். கண்டிப்பா நான் இருப்பேன் சார். அது அவளுக்கே நல்லா தெரியும். இந்த விஷயம்னு இல்ல, அவ எந்த விஷயம் ஆசைப்பட்டு பண்ணாலும் எல்லா விஷயத்துலயுமே நான் அவளுக்கு துணையா இருந்திருக்கேன். உங்க அம்மா அப்பா ஒத்துக்கலன்னா ஒத்துக்க வைக்கிறேன் சார். வீட்டுல பேசிட்டு சார், கொஞ்சம் எதிர்ப்பு தான். ஆனா நான் பேச பேச அவங்க புரிஞ்சுட்டு கண்டிப்பா எனக்காக ஒத்துப்பாங்க சார். சரி, 3 மாசம் மட்டும் டைம் கொடுங்க சார். கண்டிப்பா நான் சௌமியாக்காக வீட்ல இருந்து கூட்டு வருவேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன் சார். ஆட்டு போகலாமே. வீட்ல இருந்து அப்பா அம்மாவை கூட்டு வந்துட்டு சாப்பிட்றேன் சார். போயிட்டு வரேன் சார். சரிங்க. போயிட்டு வரேன்டி. வெளில வெயிட் பண்ண வரேன். அப்பா உங்களுக்கு கிருஷ பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கலாமா? நீ சந்தோஷமா இருந்தா சரிதான். ஏன்ப்பா உங்களுக்கு பிடிக்கலையா? அருணாச்சலம் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனினா எவ்வளவு பெரிய கம்பெனிமா. அந்த கம்பெனி கட்டி ஆள்றதுக்குள்ள ஆள்மெல்லாம் அவனுக்கு கிடையாதுமா. அப்பா. ஆனா உன் விருப்பத்துக்கு மாற அப்பா எதுவுமே பண்ண மாட்டேன். சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. ஏசப்பா, இவன் நல்லபடியா என் பிள்ளைய பாத்துக்கணும். நம்மள வர சொல்லிட்டு என்ன இன்னும் அவளை ஆளை காணும். என்னடி உங்க அப்பா என்ன சொன்னாரு? சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீ தான் உங்க வீட்ல இருந்து பேசி கூட்டு வரணும். அதெல்லாம் மாமா நான் பார்த்துப்பேன். நீ கவலையே படாத. சரிடா. ஆமா, இன்னைக்கு என்ன சாரி எல்லாம் கட்டியிருக்க? நீ வருவன் தான். அழகா இருக்க. ஆண்டி ஒரு மாதிரியா இருக்க. உங்க வீட்ல ஒத்துப்பாங்களாடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட செல்லத்தை யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா சொல்லு. கண்டிப்பா எங்க வீட்ல புரிஞ்சுப்பாங்கடி. உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. இதெல்லாம் உங்களுக்கு புதுசு. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு வருவாங்க. சரியா? சரிடா, இருந்தாலும் பயமா இருக்குல்ல, அதான். பயப்பட வேண்டாண்டி, உன் புருஷன் நான் தாண்டி. சொல்லு. வர வர போனை பார்த்து ரொம்ப கெட்டு போய் கிடக்கடி. பூச்செடிகள் பூக்கிறது, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து வியந்து, உடைந்து உடைந்து, சரிந்து சரிந்து, மிரண்டு மிரண்டு, இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து, புறக்குள் கலந்து, தொலைந்து தொலைந்து. இந்த ருக்குவை நம்பி வந்தோமே, இப்படி காரை வரி விட்டாலே. அண்ணன் கூட பைக்ல போவான்னு தெரிஞ்சா நான் அப்பா கூட பைக்ல போயிருப்பேன்ல. சௌமியா வேற அவ ஆள் கூட வரேன்ட்டா. இப்ப தனியா பஸ்ல போகணுமா? அசத்தும் அழகு அப்படியே நலவு. வேற. ஏய், அதை விடுடா. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், நடடா பிரம்மன் கஞ்சனடி. சச்சை நிமிந்தேன், தலை சுற்றி போனேன். இந்த ரப்பர் மண்டி என்ன இங்க? நீ ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க? பஸ்ல வர்றதுக்கு. நான் ஆபீஸ் தான் போறேன், வா. போங்க, எனக்கு பஸ்ல வர தெரியும். நீ வாண்டு சொன்னேனா? என்ன சார், ரோட்ல சும்மா உட்காந்துட்டு இருக்க பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பாட்டாடா படிக்கிற பாட்டு, அடிக்கிற அடியில தலை சுத்தி விழுந்துருவ சொல்லிட்டேன். ஒழுங்கா ஓடி போயிருங்க. இங்க பாருடா, அண்ணன் ஹீரோயிசம் காட்டுறாரு. ஐயோ சார், வாங்க போலாம். அதான் பாப்பா கூப்பிடுறல. இங்க போறீங்களா இல்ல நாங்க போகட்டுமா? சார் ப்ளீஸ் வாங்க, நம்ம போயிடலாம். சண்டை வேண்டாம். என்கிட்ட மட்டும் வாயி இங்க இருந்து இங்க வர போது சாருன்னு கூட பார்க்காம இவன் என்னன்னா உன்னை சும்மா மிரட்டிட்டாலேதான்வோ நீ பயந்துட்டு இருக்க. சார், இப்போ நீங்க பாக்குறது ஒரு பார்ட்டு தான். இதுவே பஸ்ல போகும்போது இப்படிதான் இருக்கும். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போனாலும் இதை மாதிரி புறம்போக்குக கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டயே சண்டை போட்டுட்டே இருந்தா என் நிலைமை என்ன வருது? இதெல்லாம் கடந்து போயிடணும். வாங்க போலாம். யாருடா பாப்பாவோட கருத்தை? அவன் போல. ப்ளீஸ் சார், வாங்க போலாம். அவன் உன் மேல விட உன் மேலதான் எனக்கு கோபமா வருது. வா. என்னடா பாப்பா எஸ் ஆயிட்டு? இங்க தானே இருக்க போறா, எப்படியும் ஒரு நாள் மாட்டுவா. வா போலாம். சார், என்ன? நீங்க இறக்கி விட்டுருங்க சார், நான் பஸ்ல வந்துக்கிடுதேன். ஆய மூடிட்டு வான்னு சொல்லிட்டேன். ஏன் சார் என்கிட்ட மட்டும் இப்படி பிஹேவ் பண்றீங்க? மித்த நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆமா,
என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் என்னோட பொறுப்பு தான். சீக்கிரம் இந்த லைனுக்கு ஒரு பஸ்ஸை நான் அனுப்பிச்சி விட்ருதேன். தள்ளி உட்காரு, கீழே விழுந்துட்டு போயிடாத. உன்கிட்ட தான் சொல்கிறேன். கேக்குது. இங்க பாரு, நீ பண்ண வேலைக்கு மூஞ்ச திருப்பிட்டு இருக்க வேண்டியது நான். நீ மூஞ்ச திருப்பிட்டு இருக்க. பொண்ணுங்கன்னா தைரியமா இருக்க வேண்டாமா? அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், வாயிலே ஒரு குத்து குத்தாம நீ பேசாம கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்ப கூட தான் நீங்க என்னை திட்டிட்டு இருக்கீங்க, வாயில ஒரு குத்து குத்தவா? இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்ப இதுக்கு என் மூஞ்ச இப்படி பார்த்துட்டு இருக்க? சரி பார்க்கல. ஏற்கனவே பிறந்தவ